அல்லல்போம் மண்வெளிப்போம் மன்ன வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகாத விரும்பும் நல்ல குணமித மரணை கோபுரத்தில் மேவும் கணவதை கைதுளில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேபர் தோழி பங்கன் விட முண்டகணகன் மிக நல்ல வெனதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை பூந்து நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பரண்டு உடனே ஆசிராவை நல்ல அடியவருக்கு மிகவே நவக்கர நகர்களை போற்றி கடகராசினியர்களுக்கு வணக்கம். காமதேன ஜோடத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வெள்ளி மோதிரத்தை பற்றி பேச போகிறோம். கடகராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். குரு நட்சத்திரம், சனி பகவான் நட்சத்திரம், புதன் பகவான் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் எப்படி போடலாம், எந்த வரலில் போடலாம், என்றைக்கு போடலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வெள்ளி மோதிரத்தை போடுறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், வாழ்க்கையில் என்ன மாற்றம் கிடைக்கும், அதை சொல்கிறேன். சரியா? வெள்ளி மோதிரம் அனைவரும் போடலாம். ஆண் பெண் இருபாலரும் போடலாம். எந்த வயதுக்காரரும் போடலாம். சரியா நேயர்களே? திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், கணவனை இழந்தவர்கள் யார் வேணாலும் போடலாம். 2 கையிலும் போடலாம். வலது கை இடது கை எந்த கையிலும் போடலாம். இந்த கையில் தான் போடணும்னு கணக்கு கிடையாது. சரியா? ஆண்கள் இடது கையில் போடணும், பெண்கள் வலது கையில் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாரும் எந்த கையிலும் போடலாம். வலது கை இடது கை 2 கையிலையும் ஆண் பெண் இருபாலரும் போடலாம். ரைட்டு. எந்த வரல சார் போடணும் அப்படின்னா, கட்டை வரலை தவிர மற்ற 4 வரலை போட்டுக்கலாம். பெருவரல், நடுவரல், சுண்டு வரல், மோதிர வரல், இந்த 4 வரலையும் போட்டுக்கலாம். நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். அதை தான் இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக சொல்ல போகிறேன். என்றைக்கு போடணும்னு அதையும் சொல்கிறேன். வெள்ளி மோதிரம் போடுறதுனால கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நல்லா இருப்பீங்க. வெள்ளி சந்திரனோட அனுக்கிரகம், சுக்கிரனோட அனுக்கிரகம் பெற்றது. உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி சந்திரன் 4-11 கூடிய சுக்கிரனுடைய அனுக்கிரகம் பெற்றது. ராசியாதிபதி சந்திரனுடைய அனுக்கிரகம் பெற்றதுனால மனதாலும் உடலால் நல்லா இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும். அதுபோக வெள்ளி குளிர்ச்சி, உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும். ஆள் சீதோஷனமாக இருப்பீங்க. டென்ஷன் ஆக மாட்டீங்க, பதட்டப்பட மாட்டீங்க, பொறுமையாக நிதானமாக இருப்பீங்க. வெள்ளி மோதிரம் போகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அது இருக்கும். ஆன்டிபயோட்டிக் அது இருக்கும். எந்த நோயும் நம்மக்கிட்ட ஈஸியாக அண்டாது. உடல் வெப்பநிலையை சரிசமமாக வச்சுக்கிறோம் வெள்ளி மோதிரம். அதுபோக வெள்ளி மூட்டு வலி, சில பேருக்கு வயதாகிடுச்சுன்னா மூட்டு வலி வரும். பெண்களுக்கும் வரும், ஆண்களுக்கு வரும். பெண்களுக்கு அதிகமாக வரும். பெண்களுக்கு அந்த கர்ப்பகாலம் அந்த பீரியட்ஸ் டைம் நின்று போச்சுன்னா மூட்டு வலி வரும், கால் வலி வரும். ஸோ பெண்களுக்கு ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா அந்த மூட்டு வலியிலேருந்து தப்பிச்சிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சமிக்கைகள். சரியா? கொஞ்சம் வயசுலேருந்தே அந்த வெள்ளியோட சேர்க்கை உடம்புல இருந்துச்சுன்னா உடம்புல அந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் அகன்றுவிடும். சளி இருமல் வராது. சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம், அடிக்கிறவருக்கு சளி பிடிச்சிரும், இருமல், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வெள்ளி சரி செய்யும். ஸோ வெள்ளி மோதிரம் போடுறதுனால நிறைய பலன்கள் உடம்பில் இருக்குது. நரம்பு மண்டலத்தை அமைதி பார்க்கும். நரம்பு மண்டலம்னா என்னென்னா, உடம்பு உஷ்ணம் குறையும், நரம்பு கரெக்டாக இருக்கும், நரம்பு தளர்ச்சி வராது. சரியா? உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, உணர்ச்சிகள் சரி செய்யப்படும், உணர்ச்சி பேலன்ஸாக இருக்கும். ஸோ வெள்ளி மோதிரம் போடுறது சுக்கிரன் சந்திரனோட சம்மந்தம் இருக்கிறதுனால மனதில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், மன அழுத்தம் குறையும். சுக்கிரன் மகிழ்ச்சி. சரியா? மகிழ்ச்சியை கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அதுபோல் மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சந்திரன். அதனால் மன மகிழ்ச்சி அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், கோபம் குறையும். எடுத்ததுக்கெல்லாம் சிலர் கோபப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, பதட்டப்படுவாங்க. அதெல்லாம் குறைஞ்சி நல்லா அருமையாக இருப்பீங்க. பொறுமையாக அருமையாக நல்ல விதமாக இருப்பீங்க. அதுபோக நீங்கள் வெள்ளி மோதிரம் அந்த வேத ஜோதிடத்தின்படி சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி போட்டிங்கன்னா வெள்ளி மோதிரம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 16 பெற்று வாழ்வீர்கள். அதனால் வெள்ளி மோதிரத்தை என்றைக்கு வாங்கணும், என்றைக்கு போடணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. வெள்ளி மோதிரம் மகாலட்சுமியோட அம்சம், சுக்கிரனுடைய அம்சம். வெள்ளி மோதிரத்தை என்றைக்கு சார் வாங்கலாம் அப்படின்னா, வெள்ளி மோதிரத்தை வியாழக்கிழமை வாங்கலாம். சரியா? வியாழக்கிழமை வாங்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன்கிழமையே வாங்கலாம். புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது. பொண்ணுன்னாலே வியாழன் தான். ஸோ புதன்கிழமை வாங்கலாம் அல்லது வியாழக்கிழமை வாங்கலாம். 2 நாளில் ஒரு நாள் போய் வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு வந்துடுங்க. என்றைக்கு சார் போடணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வெள்ளிக்கிழமை போடுங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் வச்சும் போடலாம், பெருமாள் கோயிலில் வச்சும் போடலாம். வீட்டில் வச்சு போடுறதா இருந்தால் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணணும். பெருமாள் கோயிலில் போகிறதா இருந்தால் சாமியை கும்பிட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலே போட்டுக்கலாம். ஸோ உங்கள் வசதி தான். வீட்லேயும் போடலாம், பெருமாள் கோயிலையும் போடலாம். பெருமாள் கோயிலில் தாயார் சந்நிதியில் போடணும். மகாலட்சுமி சந்நிதியில் வச்சு போடுறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எங்கே வச்சு போட்டாலுமே பெண்கள் கையால் தான் போடணும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலுமே பெண்கள் கையால் தான் போடணும். சார் நான் ஒரு தனி ஆளாக இருக்கேன் சார், எனக்கு பெண்கள் இல்லைன்னா யாரோ பெண்களை கூட்டு போகணும். சரியா? பெண்கள் கையால் வெள்ளி மோதிரம் போடுறது தான் சிறப்பு. ஏன்னா பெண்கள் தான் அதுக்கு உரியவர்கள். ஏன்னா சந்திரனும் சுக்கிரனும் பெண் கிரகங்கள், பெண் ஆளுகின்ற கிரகங்கள். அதனால் வெள்ளி மோதிரத்தை பெண்கள் கையால் ஆண்கள் வாங்கி போட்டுக்கணும். பெண்கள் பெண்களாகவே போட்டுக்கலாம். பெண்கள் பெண்களுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஆண்கள் கண்டிப்பாக வெள்ளி மோதிரத்தை ஒரு பெண் கையால் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
அந்த பலன் முழுமையாக சேரும். ஓகே, இப்போ நீங்கள் வெள்ளி மோதிரத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க, புதன்கிழமையோ அல்லது வேலைக்கிழமையோ வாங்கிட்டு வந்துட்டீங்க. நல்ல நாள் பார்த்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து பஞ்சபாத்திரம் இருக்குல்ல, வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் பஞ்சபாத்திரம் இருக்கும், அதில் கொஞ்சம் பாலை ஊற்றி அதில் போட்டுருங்க. பாலில் இருக்கட்டும். அப்புறம் அதை எடுத்து பன்னீரால் துடைச்சிருங்க. பாலில் கொஞ்சம் நேரம் இருந்த பின்னாடி அதை எடுத்து பன்னீரால் துடைச்சிட்டு அதை வந்து வீட்டில் பூஜை பண்ணுறதா இருந்தால் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். வீட்டில் வந்து பூஜை பொருட்கள்லாம் வச்சு மகாலட்சுமி, விநாயகர், அப்புறம் வந்து அம்மன் படம் இருக்கணும். 3 படம் முக்கியம் படம், மகாலட்சுமி, விநாயகர், அம்மன் படம். மற்ற சாமி படத்தையும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள். வீட்டில் எப்படி கும்பிடுமோ அப்படி கும்பிடுங்க. நைவேத்தியம் வைங்க, பத்தி சூடம் காட்டுங்க, மந்திரத்தை சொல்லுங்கள். குறிப்பாக இந்த மந்திரம் சொல்லியே ஆகணும். நமஸ்தே செல்வ ரூபணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திரப்பதுமே சதா. இந்த மந்திரம் மகாலட்சுமியோட மந்திரம். இந்த மூல மந்திரத்தை சொன்னீங்கன்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை போடணும். இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். சரியா? 8807457629 இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இந்த இமேஜ் அனுப்புவேன், இந்த மந்திரத்தை போட்டுக்கலாம். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார், என்னால் வாசிக்க முடியாது, ஒப்பிக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக, மகாலட்சுமி நமக அப்படின்னு அந்த லட்சலட்சுமி மந்திரத்தை சொல்லிவிட்டு மோதிரத்தை போடலாம். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாக்கியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, கஜலட்சுமியை போற்றி, நாராயணையை போற்றி, திருமகளை போற்றி, ஸ்ரீதேவியை போற்றி அப்படின்னு அந்த அன்னை மகாலட்சுமி நாமத்தை சொல்லி மோதிரத்தை வீட்டில் போட்டுக்கலாம். வீட்டில் போட்டாலும் பெண்களை வச்சு தான் பூஜை பண்ணி போடணும். கண்டிப்பாக பூஜையில் பெண்கள் இருக்கணும். கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் இருக்கணும். விதவை பெண்கள் இருக்கக்கூடாது. பெண்கள்னால் விதவை பெண்கள் வச்சு போடக்கூடாது. கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் இருக்கணும். கணவனால் கைவிட்ட பெண்கள் இருக்கலாம், ஆனால் கணவனை இழந்த பெண்கள் இருக்கக்கூடாது. சரியா? சுமங்கலி பெண்கள் இருக்கலாம். சில பெண்கள் வந்து கணவன்கிட்ட கோவிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க இருக்கலாம். ஆனால் கணவன் இல்லாத பெண்கள் கையில் போடக்கூடாது, பூஜையில் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சில முறைகள் இருக்குது. அந்த முறைப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். சரியா? வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ரைட்டு, வீட்டில் போடுங்க, இந்த அமைப்பில் போடுங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லைனா கோயிலில் வந்து சன்னதியில் போய் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, சாமிக்கு அர்ச்சனை, அம்மாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலில் நின்று போடுங்க. போடும்போது கிழக்கு பக்கம் நின்று போடுங்க. சரியா? கிழக்கு பக்கம் நின்று நல்லபடியாக போடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது வெறும் வெள்ளி மோதிரத்துக்கு தான், கல்லுக்கு சொல்லலை. கல் வச்சு போடுறதுக்கு வேறு கணக்கு. கல் வச்சு போடுறதுக்கு நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். ஏன்னா கல் வந்து எல்லோரும் போட முடியாது. சில லக்கணத்தில் பிறந்தவங்க, சில ராசியில் பிறந்தவங்க தான் கல் வச்சு போட முடியும். எல்லோரும் கல் வச்சு போட முடியாது. தசாபுத்தி என்னென்னு பார்த்தா கல் வச்சு போடணும். சும்மா எடுத்தோடனே கல் வச்சு போட்டோம்னா அது வேறு மாதிரி எஃபெக்டாக கொடுத்துரும். வெறும் மோதிரம் போடலாம். வெறும் மோதிரம், வெள்ளி மோதிரம் போடலாம். வெள்ளி மோதிரங்கிறது ஒரு மெட்டல், ஒரு தாது. அது யார் வேணாலும் போடலாம். அது ஒரு உலோகம். சரி, வெள்ளி மூலம் போகிறதுனால என்ன பலன் கிடைக்கும்? இணக்கம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆள் சௌகரியமாக இருப்பீங்க, வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும். வீடு கட்டுறேன்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டலாம், இடம் மனை வாங்கி போடலாம். சரியா? ஆள் சௌகரியமாக இருப்பீங்க, சௌக்கியமாக இருப்பீங்க, வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷமும் கிடைக்கும், லாபம் இருக்கும். சரியா? நேர்களை லாபப்படுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ வெள்ளி மோதிரம் வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாசத்தையும் கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சுக்கிரன் ராசிக்கு வந்து 4-11 குடைவன், சுகஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. எல்லாத்துலேயும் சுகப்படுவீங்க, எல்லாத்துலேயும் லாபப்படுவீங்க, நல்லா இருக்கும். மூத்த சகோதரி வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், அவங்களோட உதவி கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் பெரிய வெற்றியை சந்திப்பீங்க. அதுபோல் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. ஸோ வெள்ளி மோதிரத்தை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. சரியா நேர்களே? இப்போ எந்த வரலில் போடணும் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி வரலில் போடுங்க. சரியா? புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆள்காட்டி வரலில் போடுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நடு வரலில் போடுங்க. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுண்டு வரலில் போடுங்க. சரியா? இதுதான் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, எந்த கையில் போட்டாலும் சரி, இந்த வரலில் போடுங்க. புனர்பூச நட்சத்திரம் ஆள்காட்டி வரல், பூச நட்சத்திரம் நடு வரல், ஆயிலி நட்சத்திரம் சுண்டு வரல். அவ்வளோதான். சரியா? 3 வரல் தான் போடணும். 3 நட்சத்திரத்துக்கும் 3 வரல் சொல்லியாச்சு. அப்புறம் கேட்கக்கூடாது சார் எந்த கையில் போடணும்னு. எந்த கையிலனாலும் போட்டுக்கலாம், 2 கை நம்ம கை தான். சரியா? இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை. கை தான் உனக்கு நம்பிக்கை. எந்த ஒரு வேலைக்கும் கை தான் இருக்கணும். முக்கியமாக கை தான் நீளும். அதனால் அந்த நீள்ற கையில் எந்த வரலனாச்சும் போட்டுக்கலாம். அந்த கையில் போடணுமா இந்த கையில் போடணும்னா குழப்பத்தில் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க பேசாமல் சிவனேன்றுங்க. எதுவுமே மனம் ஒப்புனா தான் செய்யணும், மனம் ஒப்பாமல் செய்யக்கூடாது. சரியா? ஒரு 2 கிராமுக்கு வெள்ளி மோதிரத்தை வாங்கி இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
சுக்கிரன் இப்போ நல்லா இருக்கிறாரு. ராசிக்கு வந்து 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். இன்று முதல் வளர்பிறை சந்திரன் பிரதம திதி. ஸோ வருகின்ற பௌர்ணமிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பங்குனி உத்திரத்துக்குள்ளே வருகின்ற நாட்களில் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பங்குனி உத்திரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துல தான் நடக்கும். ஸோ வருகிற பங்குனி உத்திரத்துக்குள்ளே மோதிரம் வாங்கி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ரைட்டு. வீடியோ இத்தோட நிறைய பண்ணிக்கிறேன். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா மந்திரத்தை அனுப்பிவிடுவோம். சரியா? இமேஜ் அனுப்பிவிடுவோம். ரைட்டு. வேறு எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். வெள்ளி மோதிரம் பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். ஏற்றத்தை பெறுங்கள். இன்பத்தை பெறுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே. வாழ்த்துக்களுடன் காமதேனு ஜோதிடம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள்.